Hi friends, இது நம்மளோட sam&sadhu world. நம்ம சேனலை subscribe பண்ணி லைக் பண்ண நம்ம friends எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சிம்பிளான 3 முட்டை தோசை தாங்க. வாங்க ஃபர்ஸ்ட் தோசை என்னன்னு பார்த்தறலாம். மாவு வந்து இந்த மாதிரி லைட்டா ஊத்தி எடுத்துக்கலாங்க. ரொம்ப திக்கா ஊத்துனீங்கன்னா ஒரு சைடு மட்டும் நம்ம வேக வச்சு எடுக்கிறதுனால மாவா இருக்குங்க. அதனால இந்த மாதிரி லைட்டா ஊத்தி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு செகண்டுக்கு அப்புறமா நீங்க முட்டை ஒண்ணு வந்து இந்த மாதிரி உடைச்சு விட்டுக்கோங்க. நீங்க பாத்திரத்துல வந்து முட்டையை உடைச்சு ஊத்தி அதுக்கு அப்புறமா நீங்க தோசையில விடும்போது ரெண்டு பாத்திரம் வந்து நீங்க வாஷ் பண்ண வேண்டியது இருக்குங்க. இன்னொன்னு பாத்திரத்துல வந்து ஸ்மெல்லாவும் இருக்கும். நீங்க இந்த மாதிரி தேவையான போது ஒரு முட்டை வந்து இந்த மாதிரி தோசைக்கு உடைச்சு ஊத்திட்டீங்க அப்படினா ஈஸியா இருக்குங்க. பாருங்க இந்த மாதிரி தோசையில எல்லா இடத்துலயும் படுற மாதிரி முட்டை வந்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ பெப்பர் தூள் வந்து நான் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுறேங்க. இந்த தோசைக்கு வந்து எந்த சைடிஸும் தேவையில்லைங்க. அப்படியே கூட நீங்க சாப்பிடலாம். எங்க வீட்ல குழந்தைகளுக்கெல்லாம் இது ரொம்ப பிடிக்குங்க. கொஞ்சமா வந்து இட்லி பொடி இருக்குது இல்லைங்களா, அதை வந்து கொஞ்சமா சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. உங்களோட காரத்துக்கு ஏற்றாற் போல நீங்க இதெல்லாம் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் சொல்ற அளவே நீங்க ஆட் பண்ணணும்ங்கறதெல்லாம் எதுவும் இல்லைங்க. பாருங்க இப்போ வந்து நல்லா ஒரு சைடு வந்து வேக வச்சு எடுத்தாச்சு. சூப்பரான முட்டை தோசை வந்து யம்மியா ரெடி ஆயிருச்சுங்க. செகண்ட் தோசை பாத்தறலாங்க. மாவு வந்து இதுக்கும் நல்லா லைட்டா வந்து ஊத்தி எடுத்துக்கலாங்க. அப்பதான் வந்து ஒரு சைடு மட்டும் நம்ம வேக வச்சு எடுக்கிறதுனால தோசை வந்து நல்லா வெந்து வருங்க. கொஞ்சமா வந்து பெரிய வெங்காயம் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேங்க. அதை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு கொஞ்சமா எண்ணெய் விட்டுக்கலாங்க. அப்பதான் வந்து ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வெந்து வரும். இப்போ ஒரு முட்டை வந்து நம்ம உடைச்சு விட்டுக்கலாங்க. இது வந்து சென்டர்ல மட்டும் தாங்க இருக்கணும் முட்டை உடைச்சு ஊத்துனது. நீங்க வந்து ஃபுல் பக்கமும் நீங்க ஸ்ப்ரெட் பண்ணிட்டீங்கன்னா டேஸ்ட் அவ்வளவா இருக்காது. இப்போ நம்ம பெப்பர் தூள் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு போட்டாச்சு. கொஞ்சமா வந்து காரத்துக்கு ஏற்றாற் போல மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி மிளகுத்தூள் மிளகாய்த்தூள் இதெல்லாமே உங்களோட காரத்துக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நீங்க ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து நல்லா வேக வச்சு எடுத்தோம் அப்படினா டேஸ்ட் கொடுக்காதுங்க. ரொம்ப தண்ணியாவும் இல்லாம எக் ரொம்ப வந்து வேகவும் விடாம ஒரு மீடியமான ஸ்டேஜில் வந்து நம்ம இதை எடுத்துக்கணும். இது வந்து அவ்வளோ யம்மியா இருக்குங்க. நீங்க பீஸா கட் பண்ணி கொடுக்குற மாதிரி கட் பண்ணி வச்சிட்டீங்கன்னா குழந்தைங்க சூப்பராக எடுத்து சாப்பிட்டுக்குவாங்க. யம்மியா இருக்குங்க. இதுக்கும் சைடிஸ் வந்து எதுவும் தேவைப்படாதுங்க. இப்படியே கூட நம்ம எடுத்துக்கலாம். இல்லை தேவைப்படுது அப்படின்னா கொஞ்சமா புதினா சட்னி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதான், ஒரு சைடு நல்லா வெந்துருச்சுங்க. பாருங்க நம்மளோட ரெண்டாவது சிம்பிளான முட்டை தோசை வந்து ரெடி ஆயிருச்சுங்க. இப்போ வந்து மூணாவது தோசையும் வாத்து எடுத்துக்கலாங்க. இதுக்கும் வந்து லைட்டா வந்து நம்ம மாவு வந்து ஊத்திக்கலாம். நம்ம வீட்டில் வந்து மாவு மட்டும் அரைச்சி வச்சிருந்தா போதுங்க. நம்ம முட்டை தோசையிலேயே வந்து இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து நம்ம குழந்தைங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுக்கலாம். கொஞ்சமாக தான் நம்ம சேஞ்ச் பண்ணுறோம், ஒரு இன்க்ரீடியண்ட் சேஞ்ச் பண்ணுறோம், 2 இன்க்ரீடியண்ட் சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னாலும் நம்மளுக்கு டேஸ்ட் வந்து ஃபுல்லி டிஃப்ரெண்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் இப்போ நம்ம காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் வந்து சேர்த்துக்கிட்டோம். இப்போ வந்து கரம் மசாலா தூள் வந்து சேர்த்துருக்குறேங்க 1/4 ஸ்பூன் அளவுக்கு. 1/4 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு தூள் அதாவது பெப்பர் தூளும் ஆட் பண்ணிக்கலாங்க. இதுலேயே வந்து தக்காளி குடமிளகாயெல்லாம் குட்டி குட்டியாக நறுக்கி போட்டு நீங்கள் மேலே போட்டு வேக வச்சு கொடுத்தீங்கன்னா பீஸா மாதிரி இருக்குங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட முட்டை தோசை வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. என்கிட்ட வந்து குடமிளகாய் இல்லாதனால உங்களுக்கு நான் அது வந்து செய்யலை. இன்னும் நிறைய வெரைட்டிஸ் வந்து முட்டையில் நம்ம செய்யலாங்க. இப்போ உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கு அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் லவ் யூ ஆல்.